பார்ப்போம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு, சங்கீதம் 22:18, என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். யார் பேசுறது? என்ன சொல்றாரு. அதனால சங்கீதக்காரன் தன்னை பற்றி இல்லை சொல்ற. இல்லை, கிறிஸ்துவின் ஆவியானவர். அதான் 1 ரொம்ப முக்கியம். என்னன்னு அவர் சொல்றாரு. இது எப்படி வாசிக்கிறதுன்னு. ஹலோ, பழைய ஏற்பாட்டு வசனங்களை எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்றாரு. தீர்க்க தரிசன வசனங்களை. கிறிஸ்துவின் ஆவியானவர் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுக்குள்ள இருந்து, எதுவும் தாவீதின் சங்கீதம், தாவீதுக்குள்ள இருந்துகிட்டு அவர் பேசுறாரு. அதனால தான் என்ன பேச, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். அப்படியே பார்த்து பேசுறாரு. வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள்னா, அங்கே பொதுவாக ஒருத்தனை சிலுவையில் அறியும் போது 4 பேர் இருப்பாங்க, சோல்ஜர்ஸ், ரோம போர்ச்சவர். ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன், எந்த மனுஷனும் ஒரு 4 பீஸ் உடை அணிஞ்சிருப்பானா. பேண்ட்டு, ஷர்ட்டு, இப்படிலாம் கோட்டு எல்லாம் பொருள், அந்த மாதிரி 4 பீஸ் உடை இருக்குமா அவன் மேலே. அப்போ 4 பீஸ் இருக்கிறதுனால 4 பேர் இருக்கிறாங்க, சுலபமாக பங்கிட்டுவாங்க. எனக்கு இதை கொடு, உனக்கு அதை கொடுன்னு ஆளுக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கிட்டு சமாதானமாக போயிடுவாங்களாம். ஆனால் இவர்கிட்ட என்னென்னா பங்கிடுறதுல பிரச்சனை. 4 பீஸ் இருக்குது, ஆனால் ஒன்று ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பீஸு. ஏசி 7ன்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது எங்கே வாங்கினான்னு தெரில, கூச்சியா என்னான்னு தெரில. ரொம்ப பிரமாதமான பீஸ் இது. நல்ல உடையே ஒருத்தக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஏசு போட்டிருந்த உடை அப்படிப்பட்ட அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் பீஸு. இதை சீட்டு போட்டு யாருக்கு போகணுன்றதுல போட்டி, உனக்கா எனக்கான்றதில் போட்டி. சரி, சீட்டு போட்டுருவோம், இது யார் பேரில் உள்ளதோ அதை அவன் எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி அதில் சீட்டு போடுறாங்க. முடிவு என்னன்னா, இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா, அவர்கிட்ட இருந்த 4 பீஸும் போயிடுச்சு. அவர் போட்டிருந்த 4 பீஸ் உடையும் போயிடுச்சு. அங்கே ஏராளமான பேர் நிற்கிறார்கள். அதில் பெண்கள் கூட இருந்தார்கள், இயேசுவின் தாயாரும் இன்னும் சில ஸ்திரீகள்லாம் இருந்தார்கள்னு வாசிக்கிறோம் இல்லையா. குறைஞ்சபட்சம் 2-3 ஸ்திரீகளாக இருந்திருக்கிறாங்க. நம்ம வாசித்ததை பார்த்தா இன்னும் கூட ஒருவேளை இருந்திருக்கலாம். அத்தனை பேருக்கு முன்பாக முழு நிர்வாணமாக இயேசு தொங்குகிறார். இதை காட்டிலும் ஒரு அவமானம் ஒரு மனுஷனுக்கு இருக்கவே முடியாது. நிறைய பேர் இப்படி தொங்குறதுக்கு போல செத்தரலாம்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு அவமானம் அவருக்கு சிலுவையிலே நேர்ந்தது. சிலுவையில் அறையப்படுறதே ஒரு பெரிய அவமானம், குற்றஞ்சாட்டப்பட்டது இன்னொரு பெரிய அவமானம், மோட் ஆஃப் டெத் அது ஒரு அவமானம், சிலுவை மரணன்றது அது ஒரு பெரிய அவமானம், அவரை நடத்தின விதம் அவமானம், அவரை பார்த்து சிரித்தது, நகைத்தது, அரைஞ்சது, துப்புனது, இது மிகப்பெரிய அவமானம். அவரை எண்ணாமல் இருந்தது, அவரை அசட்டை பண்ணினது, அவரை புறக்கணித்தது, இது எவ்வளோ பெரிய அவமானம், தாங்கி கொள்ள முடியாத ஒரு அவமானம். இதெல்லாம் போக சரீரத்தில் இருந்த அத்தனை வஸ்திரங்களையும் உரிந்து கொண்டு நிர்வாணமாக தொங்க விட்டது மிகப்பெரிய அவமானம். இவ்வளவு அவமானங்களையும் சகித்து கொண்டார். அதனால தான் சொல்லியிருக்குது, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அங்கே தொங்கும்போது என்ன யோசிக்கிறாரு? நான் இதை சகித்து கொள்ள போகிறேன், அவமானத்தை பெருசாக நினைக்க மாட்டேன், ஏன்னா வரப்போகிற சந்தோஷம் இந்த அவமானத்தை எல்லாம் காட்டிலும் மிகவும் பல மடங்கு அதிகமானது. வரப்போகிற சந்தோஷம் என்ன? வெறும் அவருக்கு கிடைக்கிற மகிமை இல்லை, அவர் மகிமையில் தானே இருந்தவர், எப்போவுமே பிதாவோடு கூட இருந்தவர், ஆதியிலிருந்து இருந்தவர். அவர் ஒன்றும் மகிமையை தேடி இங்கே வரலைங்க. அவர் பிதாவுடைய வேலையை செய்ய வந்தவர். இங்கே பிதாவுடைய ஒரு ஊழியர் அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர். சித்தத்தை நிறைவேற்றி முடித்த உடனே அவரை தேவன் மகிமைப்படுத்துகிறார், அது உண்மைதான். ஆனால் அவருடைய மகிமை ஒரு பெரிய காரியம் இல்லை. அவர் ஏற்கனவே மகிமை அந்த காலத்துலேருந்து இருந்தது, திரும்ப மகிமையை கொடுக்குறாரு. நாம் மகிமை இழந்தவர்கள், ஆதாமின் காலத்தில் ஆதாமின் மூலமாக மகிமை இழந்தவர்கள், நமக்கு மகிமையை திரும்ப தர போகிறார். அந்த சந்தோஷத்தை நினச்சி பார்க்குறார். எத்தனை கோடான கோடி மக்கள் இழந்து போன மகிமையும் கனத்தையும் திரும்ப பெறப்போகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறார். சரி,